இது கினியே ஐ நியூஸ். இன்றைய முக்கிய செய்திகளுக்கு வரவேற்கின்றோம். நான் ரூபான். அமெரிக்க இஸ்ரவேல் இரட்டை குடிமை பெறும் எடன் அலெக்சாண்டரை விடுவிக்க உள்ளோம். ஹமாஸ் அமைப்பு புதிய அறிவிப்பு. இஸ்ரேல் அமெரிக்க இரட்டை குடிமை பெறும் 21 வயதான இளைஞர் எடன் அலெக்சாண்டர் காசாவில் ஹமாஸ் அமைப்பால் கைது செய்யப்பட்ட நிலையில் விரைவில் விடுவிக்கப்பட உள்ளார் என ஹமாஸ் அறிவித்துள்ளது. ஞாயிறு காசா ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேலுடனும் அமெரிக்காவுடனும் நடைபெறும் நேரடி பேச்சுவார்த்தைகளின் ஒரு பகுதியாக அமெரிக்க இஸ்ரேல் இரட்டை குடிமை பாசறை வீரர் எடன் அலெக்சாண்டரை விடுவிக்க தயாராக இருப்பதாக அறிவித்துள்ளது. இது காசா பகுதியில் பந்தய நிலை ஏற்படுத்தவும் சுயாதீன நிர்வாகம் அமைக்கவும் தேவைப்பட்ட உதவிகளை மக்கள் அடையச் செய்யும் முயற்சியின் ஒரு பகுதி என கூறப்பட்டுள்ளது. 21 வயதான எடன் அலெக்சாண்டர் 2023 அக்டோபர் 7 ஹமாஸ் நடத்திய தாக்குதலில் தனது இராணுவ முகாமிலிருந்து கடத்தப்பட்டார். அவரது விடுதலைக்கு நேரம் குறிப்பிடப்படவில்லை. எனினும் இது அடுத்த 48 மணி நேரத்திற்குள் நிகழக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்க தூதுவர் ஸ்டீவ் விட்காஃப் இந்த விடுதலை நடவடிக்கையை உறுதி செய்துள்ளார். அவர் இதற்கான பேச்சுவார்த்தைகளுக்காக திங்கள் அன்று இஸ்ரேலுக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கைகள் அமெரிக்க தலைவர் டொனால்டு ட்ரம்ப் நடுநிலக்கிழக்கு பயணத்தை முந்திய காலகட்டத்தில் நடைபெறுகின்றன. ஹமாஸ் வெளியிட்ட அறிக்கையில் சமாதானம், மறுசீரமைப்பு மற்றும் காசா மீது தொடரும் தடைகளை முடிவுக்கு கொண்டுவர தாங்கள் உடனடியாக தீவிர பேச்சுவார்த்தைகளை தொடங்க தயாராக உள்ளோம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேச்சுவார்த்தைகள் தற்போது கட்டார் நாட்டின் தலைநகரான தோஹாவில் நடைபெற்று வருகின்றன. இதில் அமெரிக்கா மற்றும் ஹமாஸ் உறுப்பினர்கள் ஈடுபட்டுள்ளனர். முக்கியமாக உதவி பொருட்கள் அனுப்ப அனுமதிக்கும் விவகாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக ஹமாஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் அலுவலகம் அமெரிக்கா அறிவித்தபடி ஹமாஸ் எடன் அலெக்சாண்டரை விடுவித்தால் மேலும் சிறைவாசிகளில் சிலரை விடுவிக்க பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் என தெரிவித்துள்ளது. இருப்பினும் இஸ்ரேலின் நிலை மாறவில்லை. போருக்கு இடையில் பேச்சுவார்த்தை தொடரும் என்றும் போரின் முழு இலக்குகளை அடைய வேண்டிய கட்டாயம் தொடரும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். இதுதான் இன்றைய முக்கிய செய்திகள். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி. நான் உங்கள் செய்தி வாசிப்பாளர் ரூபான்.